விஷயத்திலே ஒரு ரிதிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கழுதைக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழுதையிலே அமர்ந்து அவர்களுக்கு பின்னால் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்த அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த இரண்டு விஷயம் என்ன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1வது பாகத்தில் 58வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, குன்து ரிதிஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் கழுதையின் மீது நான் அமர்ந்திருந்தேன். அந்த காலத்தில் வாகனங்கள்லாம் அதுதானே. அன்றைக்கு உள்ள கழுதை இன்னைக்கு உள்ள ஆடி, அன்னைக்கு உள்ள ஒட்டகம் இன்னைக்கு உள்ள BMW, இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ கழுதைக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன். யுகால் லஹு, அந்த கழுதையினுடைய பெயரை கூட சொல்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அந்த கழுதையினுடைய பேர், அந்த கழுதைக்கு பேர் உஃபைர் அப்படின்னு அழைப்பார்கள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் நபிமார்களோடும் சம்பந்தப்படக்கூடிய அனைத்திற்குமே பேர் இருக்கு. அனைத்துக்குமே பேர் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த பறவைக்கு ஹுதுஹுதுன்னு பேர் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மண்ணினுடைய அந்த காபாவை இடிக்க வந்த அந்த யானைப்படையை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பினான் அல்லவா அந்த பறவை. அந்த பறவைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேர் வைத்திருக்கின்றான். இப்படி வரிசையாக அல்லாஹ் சொல்ல அலந்தர் கைஃப அபாபில்ங்கிற அந்த பறவை. அது மாதிரி எல்லா ஜீவ ராசியாக இருக்கட்டும், அனைத்து பொருளாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் நபிமார்களோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதற்கு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்தினுடைய பேர் கஸ்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்தினுடைய பேர் கஸ்வா. அது அவங்களுடைய செல்ல பிள்ளை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகம். அந்த ஒட்டகந்தான் இங்கே மக்காலேருந்து மதினாவுக்கு வந்த பின்னாடி, ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்குள்ள மதினாவுக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி ஒரு பள்ளிவாசல் கட்டணும், மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் கட்டணும். எல்லா ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இடத்த தர்றோம், எங்கள் இடத்துல கட்டுங்க, இங்கே இது பண்ணுங்க, அங்கே இது பண்ணுங்கன்னு எல்லாருடைய அன்பு பாசம். அப்போ இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு முடிவை ஸல்லல்லாஹு எடுத்தாங்க. என் ஒட்டகத்தை நான் விடுறேன், கசுவாவை நான் விடுறேன், அந்த கசுவா எங்கே உட்காருதோ அங்கே பள்ளியை நம்ம என்ன செய்யலாம், கட்டிடலாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. அது நேர சென்று அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இடத்துல உட்கார்ந்துச்சு. இறுதியாக முடிவு செய்தார்கள், இதுதான் மஸ்ஜித் நபவி. இன்ன வரைக்கும் அவங்க கொடுத்த அந்த இடம் தான் மஸ்ஜித் நபவியாக இருக்கு, நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் எல்லா பொருட்களுக்குமே சம்மந்தப்பட்டு விட்டால் பேர் இருக்கும். நம்மளோட நிறையா பொருட்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்மளாம் பேர்லாம் வைக்க முடியலை, பேரும் தெரியாது. நிறைய பொருட்களை தெரிஞ்சும் பயன்படுத்துகிறோம், தெரியாமலும் பயன்படுத்துகிறோம். இதுதான் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அமர்ந்திருந்த பொழுது, யா முஆத், முஆதே, தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வமா ஹக்குல்லாஹி அலல் இபாத். ரெண்டு விஷயத்தை கேட்டாங்களாம். முஆத், உனக்கு தெரியுமா அடியார்களின் மீது அல்லாஹ்வினுடைய உரிமை என்ன என்பது உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். அடியார்கள் என்பது நம் மீது அல்லாஹ்வினுடைய உரிமை என்ன என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, அல்லாஹ்வின் மீது அடியார்களுக்கு உண்டான உரிமை என்ன, ரெண்டு கேள்வி. நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம அல்லாஹுக்கு என்ன செய்யணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு கேள்வியை கேட்டாங்க. கேட்கும் பொழுது பொதுவாகவே சஹாபாக்களை பொறுத்தவரை தனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அவங்க வாயிலிருந்து வர்ற அற்புதமான வார்த்தை அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், முடிஞ்சு. நம்ம தான் தெரிஞ்ச மாதிரி பேசுவோம், அது நம்மளுடைய இயல்பு குணம். ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டோம், தெரிஞ்ச மாதிரி பேசிடுவோம். ஒரு நகையாக கூட ஒன்று சொல்லுவார்கள், ஒருத்தரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களாம், உடம்பு முடியலைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. 3 மணி நேரத்தில் அவருக்கு 3ஆம் கட்டம் ஓதியாச்சுன்னு வருதான்.
3 மணி நேரத்தில் அவருக்கு 3ஆம் கட்டம் ஓதியாச்சு அப்படின்னு வருது. பார்த்தா அவர் நல்லா குணமாகி வெளியில் வந்துட்டார். இப்போ இதெல்லாம் இல்லாத பொல்லாததுகளை எல்லாம் என்ன செய்து சேர்த்து பேசக்கூடிய ஒரு தருணம் நம்மிலே அதிகமாக இருக்கு. அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற அந்த கேள்விக்கு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் இது சம்பந்தமாக நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் ஆலம் சொன்ன பின்னாடி ஃபஇன்ன ஹக்குல்லாஹி அலல் இபாத், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ஹக்கு அடியார்களின் மீது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்னவென்றால் 2 விஷயம். ஒன்று, ஐ அபூதுல்லாஹ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது. நம்ம அல்லாஹுக்கு செய்ய வேண்டியது, நம்ம அல்லாஹுக்கு செய்ய வேண்டியது இறைவனை அவனை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ரூபத்திலேயும் இணை கற்பித்து விடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியினுடைய அந்த, அதாவது புகாரி இமாம் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனைத்து ஹதீஸ்லையும் நமக்கு திரட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா? புகாரி கிதாபு, முஸ்லிமு, சிஹாசித்தான் வரக்கூடிய ஹாக்கிமு, நசை, அபூதாவுது போன்ற பெரும் பெரும் கிதாபுகள்லாம் இந்த அமைப்புலாம் இருக்காது. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த அமைப்பு இருக்காது. அது இவ்வளோ பெருசாக இருக்கும். கிதாபை நம்மளுடைய கையளவுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசாக மொந்தமாக இருக்கும். அதான் பெரிய கிதாபு, மூல நூல். அதுகள்லாம் என்ன செய்யும், மூல நூல்கள். அப்போ அந்த நூல்களுடைய முதல் அட்டை பகுதியிலே எழுதக்கூடிய ஒரு தகவல் புகாரி இமாம் எழுதுவாங்க, அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடலை துண்டு துண்டாக உடைச்சு அதுகளை எடுத்து பகிர்ற மாதிரி ஒரு கனவு. பயந்துட்டாங்க இமாமுல் ஆலம், நம்ம இமாம் ஹனஃபி இமாம் பயந்துட்டாங்க. என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு கனவா? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடலை உடைச்சு அந்த உடலை எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரியா கனவு வருது அப்படின்ட்டு நேராக போகிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 2வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2வது யூசுப் நபின்னு சொல்லுவாங்க. யூசுப் நபிக்கு அல்லாஹ் கனவை கற்றுக் கொடுத்தான், விளக்கத்தை. அந்த கனவு ஞானத்தை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொடுத்த பெற்றவங்க யார் அப்படின்னா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்ககிட்ட போய் இந்த கனவு சொன்னவங்க சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு, இமாம் நீங்கள் உட்காருங்க, அழகான கனவு கண்டிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அற்புதமான கனவு அப்படின்னு இருக்காங்க. என்னங்க, நானே வந்து பயத்தில் ஓடி வர்றேன், நீங்கள் நல்லா ஒன்றுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய ஞானங்களை, சட்டங்களை ஒவ்வொன்றாக எடுத்து உலக மக்களுக்கு நீங்கள் பகிரப்போகிறீங்க, அதைத்தான் அல்லாஹ்தஆலா அதை கனவாக காட்டியிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது, தப்பாக நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் இன்னைக்கு ஒரு சட்டம்னு ஒன்று போனால் நம்ம இமாம் முதல் நம்பர் 1 யார்? ஹனஃபி இமாம் நம்பர் 1. நம்ம சிந்தனையில் எட்டாத விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, சட்டங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் இமாம் புகாரி இமாம், முஸ்லிம் இமாம்லாம் இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்த ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, நான் இந்த உம்மத்தில் வந்து எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத் இணை வைக்கும் விஷயத்தில் நான் அவங்கள பயப்படலைன்ட்டாங்க. லா தஹாஃப், நான் பயப்படலை, அவங்க இணை வைக்க மாட்டாங்க, அதில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது நிதர்சனமாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் நிதர்சனமாக இருக்குது. யாராவது ஒருத்தவங்க சிலையை வணங்குறதோ அல்லது வீட்டில் வச்சுருக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. சரி, எல்லார் இடத்துலையுமே ஒரு சிறுக்கை ஹஃபி என்று சொல்லக்கூடிய சின்ன சிறுக்கு இருக்கும். சின்ன சிறுக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறது, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கறது, அல்லது வேறு ஏதாவது கேட்கறது, ஏன்னா நோயை குணப்படுத்துறது அல்லாதான் எல்லாமே இது ஒன்று. இது வந்து ஒரு சின்ன சிறுக்கு, இதை வந்து அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது பொதுவாக வந்து சபபுல் ஆலம், சபபுல் ஆலம்னா ஒரு காரணமான ஒரு உலகமாக அது இருக்கிறது. ஹைரு, நம்ம தலைப்பு மாறி போயிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளில் 2, நீங்கள் அல்லாஹுவை வணங்குவது, இணை வைக்கக்கூடாது. வ ஹக்குல் இபாதி அலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு வேலையை உங்களுக்கு அல்லாஹ் செய்வான். இந்த 2ல் நீங்கள் பேணுதலாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் யுஅத்திப மல்லா யுஷ்ரிக பிஹி ஷையா, யாரெல்லாம் இணை வைக்காமல் அவர்கள் கலிமாவோடு மரணிக்கின்றார்களோ அவர்களை வேதனை செய்யாமல் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வழங்குவான் என்று சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதனை செய்யாமல் சுவனத்தை வழங்குவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உரிமை அல்லாஹுக்கு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. நபியே நாயகமே, யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷிருன் அப்படின்னு கேட்டாங்க. இந்த சுப செய்தியை நான் சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்லுவாங்க, நீங்கள் இதை சொல்ல வேண்டாம், இதை நீங்கள் சொல்ல வேண்டாம், அப்படி நீங்கள் சொன்னீங்கடா எல்லாம் அசால்ட் ஆயிடுவாங்க. என்ன, எல்லாரும் அசால்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் சிறுக்கு வைக்கல, அல்லாஹ் வணங்குறேன், எனக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுத்துட்டேன் ஆகணுங்கிற ஒரு உத்தரவுங்கிற அந்த பாணியில் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன வந்துடும், ஒரு ஆணவங்கிற ஒரு அடிப்படை வந்துடும். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு பேணுதலுக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியையும் சேர்த்தே அறிவிக்கிறாங்க. யாரோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே சொல்லுவாங்களா, அதையும் ஹதீஸாக அறிவிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். ஆக கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்ன என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கி இணை வைப்பதிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை அதாபு செய்யாமல் சுவனத்தை நமக்கு தருவான் என்ற அழுத்தமான ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகத்தின் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல முஃமினின்